வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ஃப்ரைடே ஈவினிங் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 வந்து 150 பாயிண்ட்ஸுக்கு பக்கமாக பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி எல்லாமே வந்து நல்ல டர்ன் ஓவரை கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நியர்லி 1% பக்கமாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஐயோட எழுச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர்ஸில் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துக்கிட்டே இருந்தோம். பர்டிகுலராக எல்லா டாப் லெவல் கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபால் டவுன் ஆயிருச்சு. பர்டிகுலராக அவங்க ரிசல்ட்ஸும் சரி, அதர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணதை விட அதோட க்ரோத் குறைஞ்சதுனால, லே ஆஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவாக டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு ஒரு சில இண்டிகேஷன்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் தெரியறதுனால ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்கு. மண்டே மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரைடே ஈவினிங் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேபி இன்னும் 1 or 2 டேஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா புட்டின் வந்து இந்தியாவில் இருக்காது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல டீலிங்ஸ் சைன் ஆச்சு அப்படின்னா மேபி ட்ரம்ப் வந்து அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் டேரிஃப் கூட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மண்டே மார்க்கெட்டை நம்ம எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், அதாவது ஃப்ரைடே ஈவினிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டில் டாடா குரூப் கம்பெனிஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். பர்டிகுலராக ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வகையில் டாடா குரூப்லேயே ஒரு 3 கம்பெனிஸ் ஐடி செக்டர் கம்பெனிஸ் இருக்குது. டாடா எல்எக்ஸ்ஐ இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, டாடா டெக்னாலஜிஸ் இருக்குது. இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே குரூப்பாக இருந்தாலும் இவங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒவ்வொரு செக்டரில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுல இவங்க தான் வந்து டாப் லீடரா இருக்காங்க. டாடா எல்எக்ஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இவங்க டிசைனிங் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க. பர்டிகுலரா வந்து கம்யூனிகேஷன், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுல எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இவங்க மெயினாக வந்து இவங்களோட R&D எல்லாமே வந்து டாடா மோட்டாரை ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்கிற இன்ஜினியரிங் ப்ளஸ் டிசைனிங் தான் வந்து ஆட்டோமொபைல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மெயின் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்து டாடா எல்எக்ஸ்ஐ, டாடா டெக்னாலஜி, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இதுக்குள்ள எந்த காம்போவில் வேணாலும் இது மெர்ஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ டாடா குரூப்ல இந்த 3 கம்பெனியுமே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த 3 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ நல்ல கரெக்ஷனை பார்த்துருக்கு. பர்டிகுலராக டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரூபாய்க்கு பக்கமாக இருந்த கம்பெனி இப்போ 3000 ரூபாய்க்கு பக்கமாக வந்து இப்போ 3200 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபீஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்த கம்பெனி இப்ப 600 லெவலுக்கு வந்து இப்ப 650 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா எல்எக்ஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி 7500க்கு பக்கமா போன கம்பெனி 4600 வரைக்கும் வந்துட்டு இப்ப 5200 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேக்சிமம் அதோட ஆல் டைம் லோல இருந்து ஒரு 5% தான் வந்து இப்ப அப்சைடா மூவ் ஆயிருக்கு. டாடா குரூப் மட்டும் கிடையாது, ஐடி செக்டர்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து நல்ல ஃபால் டவுனை பார்த்துருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் வந்து குவாலிட்டியான கம்பெனிஸை உங்களோட ஹோல்டிங்ஸ்ல லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா டெக்னாலஜி வந்து எனக்கு ஐபிஓல அலாட் ஆயிருச்சு, நான் அதை செல் பண்ணிட்டேன். அதே மாதிரி டாடா எல்எக்ஸ்ஐ வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. ஏன்னா அது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா இருக்கிறதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணல, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இது வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போ ஒரு 6 மந்த்தா வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால 3000 லெவல்ல கொஞ்சம் மறுபடியும் வந்து அக்குமுலேட் பண்ணேன். ஸோ இன்னமே வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல தான் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா டெக்னாலஜி ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸலண்டான ஒரு லிஸ்டிங் கெயினை கொடுத்துச்சு. பர்டிகுலரா 115%க்கு மேல ஒரு நல்ல பாசிட்டிவை கொடுத்துச்சு. ஸோ அப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மேபி இது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூஷன் ஆகி இருக்கிறதுனால அதோட ஐபிஓ பிரைஸுக்கோ இல்லை அதை விட கீழே போகிறதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஐபிஓ பிரைஸ்க்கு நியராகவே வந்து இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாடா டெக்னாலஜி மட்டும் கிடையாது, மார்க்கெட்டில் எது எது ஹையர் வேல்யூஷனில் வந்து ட்ரேட் ஆகுதோ அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அது வந்து கரெக்டாகி ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாகவே ஸ்டார்டிங்லேருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பிலோ 100 ரூபீஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான குரூப்புக்கு கீழே இருக்குது அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற வகையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வகையில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
70 ரூபாய்னு மார்க்கெட்ல வந்த கம்பெனி 150க்கு மேல லிஸ்ட் ஆகி 170, 80 அந்த பிரைஸுக்கு போயிட்டு இப்போ 100 ரூபீஸை பிரேக் பண்ணி மார்க்கெட்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 100 ரூபீஸ் வந்துச்சு, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உண்மையாவே வந்து ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைங்க. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி இது எல்லா செக்டர்லயும் ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த கம்பெனிக்கு ஒரு மைனஸ் தான். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஹவுசிங்கை மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதர் ஃபினான்ஸ் செக்டர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வும் சரி, பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்க ஃபோக்கஸ் பண்றதுனால இவங்க பர்டிகுலர் ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் தான். பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும், பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு டீசென்டான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனி வாய்ப்பு இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கூடிய சீக்கிரம். அப்போ வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அதோட ஐபிஓ பிரைஸ்லயே கூட வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதே மாதிரி பிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங்ல இருந்து 52 பக்கமா வந்தப்ப இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓவர் வேல்யூஷனா இருந்தாலுமே கூடிய சீக்கிரம் இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 52 ரூபீஸ் 55 ரூபீஸ் இருக்கிறப்ப இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு 6 மந்த் 1 இயர் அந்த மாதிரி நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே அதோட ஆல் டைம் ஹையாக இருக்கிற 82 ரூபீஸ்க்கு பக்கமாகவே இந்த கம்பெனி இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. மேபி இதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டையோ இல்லை மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸை நம்ம கரெக்டான டைமில் வந்து வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து ப்ரைஸை மட்டும் பார்க்காதீங்க. இல்லை நீங்கள் ப்ரைஸை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டலான ஒரு சில கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற வகையில் எந்த ஒரு கம்பெனியை வந்து செலக்ட் பண்ண மாட்டேன். அந்த கம்பெனியோட ப்ரைஸை விட அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அதோட ஃபியூச்சர் growth இதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பஜாஜ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அது 100 ரூபீஸை பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வைங்க. கூடிய சீக்கிரம் இதுவுமே வந்து அதோட ஐபிஓ பிரைஸோ இல்லை அதை கூட பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த டைம்ல இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.